வரும்போதே சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படியே மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ன்னு வாங்கி என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? இப்போ உண்மையாகவே சொல்லுங்கள் சார், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கவனிக்கிறது தானே, இதனால் யாருக்காவது மன உளைச்சலாக இருக்கா? அப்போ ப்ரெசண்டில் இருக்க இந்த நிமிடத்தில் யாருக்கும் மன உளைச்சல் வராதில்ல? மன உளைச்சல் அப்போ எப்போ வரும்? கடந்த காலத்தை பற்றி என்னைய என் மாமியார் போன தீபாவளி அன்னைக்கு தலை என்ன தேய்ச்சி குளிங்கன்னு சொன்னேன். சரி நான் ஏன் சொல்லிடுச்சு இதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மாமியார் தான் உன்னை கட்டி கொடுத்து வரும்போது அன்பே பண்பே நல்லா கட்டி உன்னை வளர்த்து அப்படிலாம் மனுஷல அதை மட்டுமே நீ நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா எதை சார்? கணவனும் மனைவிக்குள்ளக்க நிறைய பேர்த்த நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். ஒன்று தான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருக்கு எங்கேயோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் உன்னை அடிச்சிருப்பார். நீ வரும்பொழுதே நீ அடிச்சலை அப்படின்னா நீ அடிதான் வாங்கிட்டே இருக்கு. என்ன நினைக்கணும்? ஆஹா அன்னைக்கு அத்தான் பூ வாங்கிட்டு வந்தியே, அதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும், உனக்கு டெய்லியும் பூ கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு அத்தான் காலையிலேருந்து தியானம் பண்ணி இன்னைக்கு பூ அன்னைக்கு வாங்கிட்டு வந்து இல்லை தான், அதே மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாருங்க அத்தான். அவரும் வாங்கிட்டு வந்துடுவார். வந்த உடனே தங்கை என்ன நினைக்கிறது, இவரை வாங்கிட்டு வந்தது அங்கேயும் நெகட்டிவ். அதையும் நம்பாமல் இருந்து பண்ணுறதுனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உடம்பே கோயில், உள்ளே இருக்கக்கூடிய சீவனே சிவம், நோ சிவம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தால் நீ பாசிட்டிவாக ஈர்ப்பாய்.